எடுத்தோடனே என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் சர்ச்சையான கருத்துக்கள், கொச்சையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை நீங்கள் சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பொருத்திய சட்டங்கள் உண்டு. கூண்டாசுல போடுவது பொருத்தமா இல்லையா என்ற கேள்வியை தான் நான் எழுப்பியிருக்கேன். அவர் என்னை பத்தியே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது. என்னையும் பிரிச்சு நிறைய விஷயத்துல அவரு கொச்சையான கருத்து தான் சொல்றாருன்றத, கொச்சை மட்டும் இல்ல பொய்யான கருத்துக்கள், மிகைப்படுத்தி சொல்ற கருத்து எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான். அதனால அவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் ஒன்னும் வக்காலத்து வாங்கல. அது சொல்றது ரைட்டுன்னு நான் சொல்லல. அவர் ஒரு அடக்கமாக பேசுவது கிடையாது, அநாகரிகமாக பல கருத்துக்களை சொல்கிறார் என்பதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அதற்கு மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தனியாக அதுல மற்ற செக்ஷன்ல தான் போட முடியும். கூண்டாஸ் பொருந்துமா இல்லையா, கூண்டாஸ் இப்பொழுதுதான் போட்டு உயர் நீதிமன்றமே இல்லைன்னு சொன்னோன்னே உடனடியாக இன்னொரு கூண்டாஸ் போட்டா நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு நம்பிக்கை. திருமாவளவன் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு மதிப்பு முதலமைச்சராக இருக்காரு. திமுக இருந்தாலும் திமுக ஒரு அரசு தான். ஆனா மாநில அரசுங்கிறது தலித்த முதலமைச்சராக அனுமதிக்கிறது, அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுறாரு. கட்சியை மட்டும் குறிப்பிடுகிறாரா, சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? அரசாங்கத்தை சொல்லல, சமுதாயத்தை தான் குறிப்பிடுகிறார். இதனால நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களில பல கட்சிகளில தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்கள்ல தலித்தை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதுல சமுதாயத்துல இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய அரசுல எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஏற்றுக்கிறேன். ஆனா அவரோட நிலைப்பாடு என்ன? சப்போஸ் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால செபி தலைவர் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அதானி குழுமத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பத்தி அவருடைய கருத்து என்ன? காவிரியை பத்தி அவருடைய கருத்து, நீட்டை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. நீட்டை தவிர வேற என்ன கருத்து? அக்னிவீர் திட்டத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன? அதனால ஒரு விஷயத்தை பத்தி அவர் கருத்து சொல்லுங்க. என்கவுண்டரை பத்தி அவருடைய கருத்து என்ன? அப்புறம் ஆணவ கொலையை பற்றி அவருடைய கருத்து என்ன? கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பற்றி நான் எப்படி இடை போட முடியும்? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்களே, வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார்? ஒரு நிலையில என்ன நீங்க கேட்கறீங்கல்ல, இப்ப நான் வரேன், வந்த உடனே ஒரு விஷயத்திலும் கேட்கறீங்க, என்னுடைய நிலைப்பாடை கேட்கறீங்க, ஒருத்தர் மீது போட்டிருக்க கூண்டாசை பத்தி கேட்கறீங்க, அது சரியா தவறான்னு கேட்கறீங்க. அது நான் கருத்து சொல்றேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் அக்னிவீரை பத்தி நாங்க எங்களுடைய கருத்தை சொல்றோம். அதனால கருத்தை சொல்ல வேண்டும். அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது அவருடைய உரிமை. ஆனால் அவருடைய ஒரு பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அது அவருடைய கட்சியோட நிலைப்பாடை விளக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியா நம்ம அதை அது நிலைத்து நிற்குமான்னு தான் கருத்து சொல்றோம். That is not politics. That is just basic courtesy. ரைட்டுங்க. அப்புறம் ஹிண்டன்பர்க் பத்தி சொல்லலாமே. இன்னைக்கு ஹிண்டன்பர்க் நடந்திருக்கு. ஹிண்டன்பர்க் அறிக்கை அது அவருடைய கருத்து என்ன? செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டுமா, இல்ல இதை மற்ற கட்சிகள் பாஜக சொல்லும் கருத்தோடு ஒத்து போகிறாரா? பாஜக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் காங்கிரஸ் கட்சியோட சதி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இது தனியார் ஒரு நிறுவனம் கொடுத்திருக்க அறிக்கைன்னு சொல்றோம். அது விஜயோட கருத்து என்ன? கருத்தை சொல்ல வேண்டும். கருத்தை சொல்லாம என்ன வாழ்த்து தெரிவிச்சேன், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சேன், சுதந்திர தின வாழ்த்து தெரிவிச்சேன்னா that is not political stand. That is just a basic courtesy. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.